ஸோ நம்மளோட குவாலிட்டி வந்து நீங்கள் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் அதை விட எங்களது ஒரு படி மேலே தான் இருக்குது எங்களோட குவாலிட்டி. எம்சாண்டில் வந்து கட்டினா குவாலிட்டியாக இருக்குமா? ஆமாம், அந்தமாரி டவுட்ஸ் இருக்கும். ஆனால் எந்த டவுட்டுமே வேணாம். ரிவர் சாண்டை விட எம்சாண்ட் வந்து வெல்கம் டு another video from CIVILBAZAAR சிம்பிள் தமிழ். பொதுவாக நம்ம வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல் எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரஷர் யூனிட்லேருந்து தான் வெளியே வருது. எம்சாண்டாக இருக்கட்டும், பீசாண்டாக இருக்கட்டும், எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஆட்டோ மணலுக்கு பதிலாக இந்த மாதிரி எம்சாண்ட், பீசாண்டை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு எம்சாண்ட் க்ரஷருக்கு வந்திருக்கும். இங்கே எப்படி எம்சாண்ட் அண்ட் பீசாண்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க, அதே மாதிரி 20 mm 40 mm ஜெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ இது இருக்க போகுது. நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருக்கலாம், சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு எம்சாண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எப்படி இந்த ஒர்க்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவில் சிம்பிள் தமிழ். நான் அகிலன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம கூட முருகன் குரூப்போட CEO அரவிந்த் இருக்காங்க. சார் சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு திருநின்றமலை அப்படிங்கிற இந்த ஊரில் இருக்கக்கூடிய க்ரஷரில் இருக்கும். ஸோ இந்த க்ரஷரில் வந்துட்டு எப்படி இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எம்சாண்டாக இருக்கட்டும், பீசாண்டு, ஜல்லிலாம் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஸோ இந்த டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், எம்சாண்ட் எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறது, பீசாண்ட் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது, சிங்கிள் வாஷ், டபுள் வாஷ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி முருகன் குரூப் என்னென்னலாம் பண்ணுறீங்க அதையும் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த். நான் CEO ஆஃப் முருகன் குரூப்ஸ். இப்போது நம்ம க்ரஷரில் இருக்கோம். இந்த க்ரஷர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் டு மதுரவாயில் போகிற பைபாஸில் திருநீர்மலைன்ற இடத்துல நம்ம க்ரஷர் இருக்குது. இப்போ நீங்கள் மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட குவாலிட்டி செக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த திருநீர்மலையில் இருக்க நம்ம க்ரஷருக்கு வந்து கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணுறீங்க, அடுத்து இந்த ப்ராசஸ் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எம்சாண்ட், பீசாண்ட், 20 mm 40 mm வெட் மேக், டஸ்ட், வேஸ்ட், இது எல்லாமே நம்ம க்ரஷர்லேருந்து நம்ம டைரெக்டாக நம்மளே குவாலிட்டியை செக் பண்ணி நம்மளே ரெடி பண்ணி ஆல் ஓவர் சென்னையும் கொடுக்குறோம். சென்னையை தாண்டி அவுட்டரில் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதுமாரி ஏரியாலையும் நம்மளே வந்து நம்ம வண்டி வச்சு கொடுக்குறீங்க. ஓகே, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வண்டி கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஆர்டர் வந்து அன்னைக்கு வருதுன்னா அன்னைக்கு நைட்டே கூட நம்ம மார்னிங் வந்துச்சுன்னா நீங்கள் ஈவினிங்ல, ஏன்னா நம்ம டெலிகாலிங் குரூப் வந்து கரெக்டாக ஆர்டர் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு வேலை வந்து சீக்கிரம் டெலிவரி, நம்ம சீக்கிரம் டெலிவரி பண்ணி. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் வந்துட்டு எம்சாண்ட் வந்து எப்படி ரெடி ஆகுது. நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய மலையிலேருந்து ஒரு குவாரிலாம் இருக்கும், பெரிய பெரிய கல் எடுத்துகிட்டு வராங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஈவனான ஒரு சைஸில் ஒரு எம்சாண்டு, ஈவனான சைஸில் 20 mm 40 mm ஜெல்லாம் வெளியே வருது. எப்படி இந்த உள்ளே இருக்கிற இந்த ப்ராசஸ் நடக்குது? ஃபர்ஸ்ட் அந்த போல்டர் எடுத்தாருங்களா மலையிலேருந்து சின்ன சின்ன பெரிய பெரிய பாறையான நிறைய இடங்கள் இருக்குது. அங்கேருந்து நம்ம பாறையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்க. இங்கே தான் நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய பாறையை வந்து ஒரு கிரைண்டிங் மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் நம்ம போட்டோன்னா அந்த பெரிய பாறைகள் வந்து நம்மளுக்கு வந்து 40 mm ஆகும், ஃபில்டர் சக்கை ஆகும், GSB ஆகும், மிக்சிங்கில் தனி செப்பரேட் தான் வெளியே வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ரைஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு எதுவுமே போல்டரை வந்து ஒரு லாரில் கொண்டு வரீங்க. உள்ளே பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இருக்க மிக்சர் எனக்கு கொஞ்சம் ஹார்டஸ்ட் பார்ட்டாக. ஆமாம், அது ரொம்ப, ஏன்னா பெரிய பெரிய பாறைகள் அடிக்கும் போது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதை தாண்டி தான் வந்துட்டு 40 mm அப்படிங்கிறதா இருக்கிறதே பெரிய சைஸ். அதனால் அது முதல்ல ரெடி பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 mm 25 mm இருக்கு, 12 mm இருக்கு, 6 mm இருக்கு. அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 mm வந்து நம்ம கன்வேயர் பெல்ட் மூலயமா அனுப்புகிறோம். ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரியாது. ஸ்ப்ளிட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இந்த ஜெலிக்கிறது சொல்லுவாங்கல்ல, ஆமாம், சல்லடை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அந்தந்த எம்எம்க்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜல்லடை வச்சுருப்போம். ஸோ கன்வேயர் பெல்ட் மூலயமா அது அப்படியே தனித்தனியாக ஓகே ஸ்ப்ளிட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதான் 20, 25, 12 இதெல்லாமே வந்து அந்த ஸ்டீவ் சைஸில் அந்த ஹோலில் வந்துட்டு ஜல்லடை இருக்கும். ஓகே, அதில் வந்து தனித்தனியாக அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ செகண்ட் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் மிஷின் இருக்கும். அது மிக்சர் பண்ணிட்டு எல்லா வகையான கல்லுலையுமே தான் வந்து இருக்கும். ஆமாம், மிக்சர் மிஷின் இருக்கும். தனித்தனியாக இண்டிவிஜுவல் சீவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த 25, 20 தான் சீவோட சைஸு. மேலேருந்து எந்த கல் சின்ன கல்லாக இருக்கோ அது வழியாக விழுந்தாங்க தனித்தனியாக அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்படியே ஒரு கன்வேயர் பெல்ட் மூலியமா போகும். ஸோ இப்படிலாம் செக்ரிகேட் பண்ணுறீங்க. 25, 20 mm அண்ட் 12 mm செக்ரிகேட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 20 mm கிடச்சிச்சு, 12 mm கிடச்சி, 6 mm கிடச்சி.
ஸோ நம்மளுக்கு மெயின் மெட்டீரியல் இப்போ வந்து தமிழ்நாடுல மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து எம்சாண்டை வச்சு தான் பில்டிங் வந்து மேக் பண்ணுறேன். ஆமாம், அதிகமாக எம்சாண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா ரிவர் சாண்ட் வந்து கிடைக்கிறது தட்டுப்பாடு இருக்கிறதுனால மோஸ்ட்டாக எம்சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களில் சில பேருக்கு வந்து எம்சாண்டில் வந்து கட்டினா குவாலிட்டியாக இருக்குமா அந்தமாரி டவுட்ஸ் இருக்கும். ஆனால் எந்த டவுட்டுமே வேணாம், ரிவர் சாண்டை விட எம்சாண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியானது தான், ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது. ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் ரிவர் சாண்டை விட நம்ம எம்சாண்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து பர்சனலாக கட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் கூட அவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்கிறது. ஓகே ஓகே. ஏன்னா நானுமே வந்துட்டு எம்சாண்ட் வந்துட்டு நீங்கள் மணலுக்கு இதையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸ் கண்டிப்பாக பாதி ப்ரைஸ் கண்டிப்பாக. ஸோ அப்படிங்கும்போது அந்த ப்ரைஸ்க்கான ஒர்க்கான ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக எம்சாண்டில் இருக்கும். ஏன்னா சைஸஸ் எல்லாமே ஈவனான சைஸஸாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ரெடி பண்ணுறதுனால ஒரு எம்சாண்ட் ஏன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னா, ஏன்னா இது நம்மளோட பாறையிலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. ஓகேங்களா, ஆற்று மணல் அப்படி கிடையாது, இது வந்து ஒரு பாறையிலேருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோன்றதுனால ரிவர் சாண்டை விட ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்குது? இப்போ நீங்கள் இந்த 12 mm ஜல்லி வரைக்கும் பிரிச்சாச்சு. ஆமாம். ஸோ அடுத்ததான் வந்துட்டு எம்சாண்ட் எப்படி ப்ராசஸ் நடக்குது, பீசாண்ட் எப்படி நடக்குது? எம்சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்வேர் பெல்ட் மூலயமா எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். ஓகே. இப்போ வந்து 12 mm 6 mm இருக்கும் நம்ம கிட்ட. இந்த 12 mm 6 mm வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு மிக்சர் மிஷினில் அனுப்புவோம். ஓகே, கன்வேர் பெல்ட் மூலமாக அனுப்புவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ராசஸாக இருக்கும். ஓகே ஓகே. இதை வந்து ரெண்டு க்ரஷ் பண்ணும். ஸோ ரெண்டு க்ரஷ் பண்ணும்போது அங்கேயே வந்து வாட்டரை, ஆமாம், உள்ளே வாட்டர் அப்சர்ப்ஷன் இருக்கும். உள்ள வாட்டர் போட்டு இது ரெண்டும் அப்படியே க்ரஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அப்போ தான் உடையும் எம்சாண்டா. ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ராசஸில் தண்ணிலாம் உள்ள ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு க்ரஷ் பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ அப்படி தான் வந்து வாஷ் ஆகுது. அப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து அங்கேயும் சீவ் இருக்கும். ஓகே. 4.75 mm. ஓகே. ஸோ இதே மாதிரி ஆமாம், அந்த மாதிரி 4.75 mm வந்து நம்மளுக்கு வந்து எம்சாண்டா வரும். ஓகே ஓகேங்க. ஸோ அந்த தீவுக்குள்ள போகிற அந்த உள்ள போகிற துகள்கள் வந்து நம்மளுக்கு எம்சாண்ட் ஆகும். ஓகே. இன்னொரு சைடு வந்து 2.75 mm. ஓ, 2.75 mm. ஸோ இது பீசாண்டோட சைஸ். ஓகே ஓகே. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்வேயர் பெல்ட் மூலியமாக போகும். ஓகே. சரியா க்ரஷ் ஆகாது, மறுபடியும் நம்மளுக்கு வந்து நார்மல் பிளேஸ்க்கு வந்துடும். திரும்பி நீங்கள் அடுத்த திருப்பி இன்னொரு ப்ராசஸில் இன்னொரு கன்வேயர் பெல்ட் மூலியமாக உள்ள அனுப்புவோம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எம்சாண்டையும் வந்து பீசாண்டையும் செக்ரிகேட் பண்ணுவோம். ஓகே. சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட் வழியாக வருது. சீவ் வச்சு தான் மொத்தமாக நீங்கள் பிரிக்கிறீங்க. இந்த எல்லா ஒர்க்குக்குமே நம்மளுக்கு சீவு தான் முக்கியம். ஏன்னா இவங்க வந்து ஈவனாக சைஸ் கேட்பாங்க. இப்போ 20 mm 40 mm அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஈவனாக நம்ம கொடுக்கணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ண ரொம்ப முடியும். ஓகே. அடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கல்ல, எம்சாண்டாக இருக்கட்டும் பீசாண்டாக இருக்கட்டும், ரெடி பண்ணி வாஷ் பண்ணுறீங்க. ஸோ இந்த வாஷ் பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்கு? சிங்கிள் வாஷ், டபுள் வாஷ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்கு? டபுள் வாஷ் தான் சார் மெட்டீரியலை வந்து நம்மளுக்கு நல்லா சுத்தமாக கொடுக்குறது. ஓகே ஓகேங்களா. ஒரு சில இடத்துல வந்து சிங்கிள் வாஷ் போடுவாங்க. அங்கெல்லாம் வந்து எப்படின்னா எம்சாண்ட் இருக்குல்ல, எம்சாண்டில் வந்து கொஞ்சம் டஸ்ட்னு ஒரு மிக்ஸ் ஆகிடும். ஆமாம், டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டு வந்து நம்ம கிளியராக க்ளீன் பண்ணி வெளியே எடுக்கணும்னா நம்ம டபுள் வாஷ் பண்ணி தான் ஆகும். ஒரு சில இடத்துல சிங்கிள் வாஷ் போட்டு அந்த டஸ்ட் போட்டு வருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வாஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வாஷ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நிறைய சில்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், டஸ்ட்டுங்கிற மெட்டீரியல், அதோட துகளோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும், ரொம்ப ஃபைனஸாக இருக்கும். பட் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது. நம்ம பில்டிங்ஸ்ல அங்கங்கே கிராக் வருது, அந்த மாதிரி நிறைய அந்த சில்ட் காரணம், அந்த சில்ட் தான் மெயின் காரணம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் வாஷ் பண்ணிட்டு ஒரு சில ப்ரெஷரில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அந்த டஸ்ட்டை வந்து மோஸ்ட்டாக போட்டுருவாங்க, எம்சாண்டும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண இது பார்க்கறதுல ஒன்றுமே தெரியாது. இப்போ சிமெண்ட்டும் வந்து அந்த கலர்லேயே இருக்கும். ஸோ சிமெண்ட் மிக்சர்லேயே நம்மளால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது டஸ்ட்டு இது அப்படின்ட்டு. ஓகே ஓகே. குவாலிட்டி தனியாக செக் பண்ணணும். செக் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்கலாம் மேபி. ஓகே. ஸோ அதனால மேக்ஸிமம் டபுள் வாஷ் மெட்டீரியலே வாங்குங்க. இன்னொன்று நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இறக்குறாங்க குவாலிட்டி செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் தான். நீங்கள் ஒரு கையில் மண்ணல் எடுத்துக்கங்க, எம்சாண்டோ பீசாண்டோ எடுத்துக்கங்க. பாரலில் ஏதாவது வந்து சைட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் உள்ள நீங்கள் நல்லா ஒரு 2 minutes or 1 minute வந்து நல்லா அலசி எடுத்திங்கன்னா கையில் எவ்வளோ மணல் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். சில்ட் அப்படிங்கிறது அந்த தண்ணியோட கரைஞ்சிரும். ஸோ ரொம்ப அதிகமாக கரையுது, ஒரு 20% மேலெல்லாம் கரையுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ குவாலிட்டியான ஒரு எம்சாண்ட் கிடையாதுன்னு சொல்லலாம். எம்சாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் எம்சாண்ட் இருக்குது, பிளாக் எம்சாண்ட் இருக்குது. ஓகே. பிளாக் எம்சாண்ட் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஓகே. ஒயிட் எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் எம்சாண்டை விட இதோட சில்ட் லெவல் கம்மியாக இருக்கும். ஆமாம், கம்மியாகவும் இருக்கும். அதேமாரி ஸ்ட்ரென்த்தும் வந்து ஒயிட் எம்சாண்ட்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து பிளாக் எம்சாண்ட் தான் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுதான் நம்ம சப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ பீசாண்டில் எப்படி ப்ராசஸ்லாம் இருக்குது? பீசாண்ட்னா சேம் இதே மாதிரி நீங்கள் சிங்கிள் வாஷ் டபுள் வாஷ் பண்ணுறீங்களா? உள்ள சில்ட் அதேமாரி எல்லாமே டபுள் வாஷ், எல்லாமே டபுள் வாஷ் ஆகும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ப்ராசஸ் நடக்குது இல்லை? ஸோ நிறைய இடங்களில் எம்சாண்ட் பீசாண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி லோட்லாம் ரெடி பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த 20 mm இருக்கட்டும் 40 mm இருக்கும், எல்லாமே செக்ரிகேட் பண்ணுறீங்க. இதோட பார்ட்டிகல் சைஸ்லாம் வந்து எல்லாமே ஈவனாக இருக்குமா? இன்னொன்று
இன்னொன்று ஒரு சில மெட்டீரியல் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஏதோ 20mm வந்து இந்த மெட்டீரியல் வந்து எங்களோட பார்ட்டிகல் சைஸே ரொம்ப ஈவனாக இருக்கும். அது வந்து VSI 20mm ஒன்று இருக்கு. ஓகே, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். ஈவனான சைஸில் இருக்கும். நார்மல் 20mm இருக்கு, அது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து 20mm ஈவனா வேணும் அப்படியே கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து நார்மல் தான், இது ரூஃபிங் தான், நீங்க நார்மல் போதும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதுவும் VSI கேட்டால் VSIயும் நம்ம தனியாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரியான ஒரு முறை மூலமாக தான் Msand Psand எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க, ஜல்லி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு டன் கணக்கில் மட்டும் தான் கொடுப்பாங்க, யூனிட் கணக்கில் கொடுக்க மாட்டாங்க. சிலர் வந்து யூனிட் கணக்கில் மட்டும் கொடுப்பாங்க, டன் கணக்கில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுக்காக பண்றாங்க, இன்னும் நீங்க எப்படி கொடுக்குறீங்க? கஸ்டமர்ஸோட விருப்பம் தான். கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு டன்ல வேணும், எனக்கு 40 டன் வேணும், ஒரு 35 டன் வேணும், 20 டன் வேணும்னாலும் டன்ஸ்ல லோட் டன்ல கொடுக்குறீங்க. இல்ல எனக்கு யூனிட் வேணும், 3 யூனிட் வேணும், 4 யூனிட் வேணும், இல்ல 5 யூனிட் வேணும்னு சொன்னாலும் யூனிட்லயும் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கிட்ட சின்ன வண்டியும் இருக்கு, பெரிய வண்டியும் இருக்கு. ஸோ அவங்களோட எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்போம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இருக்கும் சார். 25 வருஷமா இருக்கும். ஓகே, எல்லா மெட்டீரியல்ஸுமே பண்றோம். செங்கல் வந்து நம்ம ரெட் பிரிக் எல்லாம் பண்றோம். ஆமா பண்றோம். ஓகே, பிரிக்ல என்னென்ன சூளை இருக்கு. ஓகே, செங்கல் சூளை நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பண்றோம், அந்த பிளான்ட் வச்சிருக்கோம். ஓகே, சாலிட் பிளாக்ஸ் பண்றோம், அந்த பிளான்ட் வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே தனித்தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, பட் இந்த வீடியோ மெயினா வந்து நம்ம Msand இந்த மாதிரி மெட்டீரியலுக்கான ஏதாவது உங்களுக்கு நீட் இருந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். TMT ராட்ஸ் நம்ம சப்ளை பண்றோம். ஓகே, சிமெண்ட் பேக் பண்றோம். டைல்ஸ் அண்ட் கிரைனட்ஸ் வந்து அது நம்ம ஷோரூம் தனியாக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், நீங்களே ரெகுலராக நம்ம கிட்ட பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு வீடு கட்டுற மாதிரி இருந்தால் ஏதாவது மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை சுற்றி எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு நீங்கள் கொட்டேஷன் கேளுங்க, உங்கள் லோக்கலில் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கொட்டேஷன் கேளுங்க, எந்த கொட்டேஷன் நல்லா இருக்குது, குவாலிட்டி எது நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண முடியும். நம்ம என்றைக்குமே வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளோட குவாலிட்டி வந்து நீங்கள் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் அதை விட எங்களுக்கு ஒரு படி மேலே தான் இருக்குது எங்களோட குவாலிட்டி. ஓகே, ஓகேங்களா, சூப்பர். தேங்க்யூ ப்ரோ, சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். முருகன் குரூப்லேருந்து வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் Msand and Psand ரிலேட்டடாக வீடியோவே பெருசாக இல்லை யூடியூப். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் வந்துட்டு முருகன் குரூப் தான். ஸோ முருகன் குரூப் தேங்க்யூ இந்த இடத்துல. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு Msand, Psand அப்புறம் அந்த மாதிரி ஜல்லியெல்லாம் ஒன்று எடுத்து இதோட ப்ரைஸஸ்லாம் என்ன இருக்கும், அதோட குவாலிட்டிலாம் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஓகே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Psand சொல்லுவாங்க. Psandனா பிளாஸ்டரிங் சாண்ட், அதாவது பூசு வேலைக்கு யூஸ் பண்ணுறது. இதோட சீவ் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.36 mm, அது கம்மியாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் Msand எடுத்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா Msand. இதில் தான் இப்போது கட்டு வேலையிலேருந்து எல்லாம் பில்டிங் ஒர்க்கில் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இந்த Msand வச்சு தான் நடக்குது. இதோட சீவ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.75 mm வரும். இது நல்லா ரஃப்பாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, இது அப்படியே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட Msand மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது Msand கிடையாது. இது கட்டு வேலைக்கு, பில்டிங்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தரை போடுறதுக்கு, இந்த PCC போடுறதுக்கு, இந்த ரோடு போடுறதுக்குலாம் இந்த டஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த கட்டு வேலைக்கு இந்த Msand கூட மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 6 mm சொல்லுவோம். இப்போது Msand நம்ம Psandலாம் ரெடி பண்ணுறதுக்கு இதுவும் தான் நம்ம உள்ளே போட்டு க்ரஷ் பண்ணுவோம். அதுக்கும் இது யூஸ் பண்ணப்படும். ரோடு போடுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா 12 mm. இந்த 12 mm நம்மக்கிட்ட மோஸ்ட்டாக வந்து இந்த ரெடிமிக்ஸ் கான்க்ரீட் இருக்குல்ல, அவங்க வந்து நம்மக்கிட்ட மோஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சாலிட் பிளாக்ஸ், ஃப்ளேவர் பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த 12 mm யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்டாக செய்வாங்க. அவங்களும் நம்மக்கிட்ட இதை மோஸ்ட்டாக வாங்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான மெயினான ஜெல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. 20 mmல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா VSI, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாதா. இந்த VSIக்கும் சாதாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, VSI வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும், ஒரு கோலி குண்டு சைஸில் எல்லாமே ஈவனாக இருக்கும். சாதா வந்து அப்படி இருக்காது. 20 mm வந்து என்ன பர்பஸ்க்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்க்கு வந்து ரூஃபிங் போடுவாங்கள்ல, ரூஃபிங், இந்த கான்க்ரீட்டில் பில்லர் போடுறது, இது எல்லாத்துக்குமே இந்த 20 mm வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் ரேட் எந்த டிஃப்ரென்ஸாக இருக்காது, நார்மலாக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. இன்னொன்று அதாவது சாதா 20 mm சொன்னால அதான் இது. இதில் வந்து கல் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். இதுவும் அந்த ரூஃபிங்க்கும் அந்த பில்லர் போடுறதுக்கு அந்தமாரி கான்க்ரீட்டுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பில்டிங்ஸில். ஆனால் 20 mm தான் மோஸ்ட் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 20 mm ஜெல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா 25 mm. இது வந்து கொஞ்சம் ரேர் தான், ஆனால் இது மோஸ்ட்டாக பில்டிங் ஆர்டர்ஸ்க்கு இது வராது. இந்த 25 mm இந்த ரோடு ஒர்க்ஸ் தான் மோஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணுறது. இந்த தாரில் மிக்ஸ் பண்ணி தார் போடுறதுக்கு முன்னாடி இந்தமாரி கல்லை வச்சு தான் போடுவாங்க. அந்த ரோடை ஈவன் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தார் ஊற்றுவாங்க. அந்தமாரி பர்பஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபில்டர் செக்கை. நம்ம மெட்டீரியலோட ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதே இதுதான். இது என்ன யூஸ்னா, இந்த காம்பவுண்ட் வால்ஸ்லாம் இதை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்இவனாக தான் இருக்கும், ஒன்று ஒன்றும் பெருசும் சின்னமாக தான் இருக்கும். கடைக்கால் ஃபவுண்டேஷனுக்கும் வந்து இதை போட்டு கட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 40 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரோடு ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வே ட்ராக்லலாம் இந்த 40 mm தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கீழே பிசிசி போடுறப்ப இந்த ஃபுல்லாக போட்டு டம்ப் பண்ணுவாங்க. அதுக்கு இது தேவைப்படும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, எம்சாண்ட் வேஸ்ட்டு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்டாக சவுடு வந்து இப்போ அவ்வளோ கிடைக்கிறது இல்லை, அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால இப்போ வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து இந்த எம்சாண்ட் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் பில்டிங் ஃபில்லிங்க்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒரே இடத்துல வாங்கிறதுக்காக தாங்க நாங்கள் CIVILBAZAAR.in என்ற வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன பில்டிங் மெட்டீரியல் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இது கேஷ் ஆன் டெலிவரி டைப் தாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் உங்களுக்கு சைட்டுக்கே வந்துடும். நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அன்லோட் பண்ணிக்கலாம். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்காக நாங்கள் அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சிவில் பஜார் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் அப்டேட் வந்து அந்த குரூப்பில் ரெகுலராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு எம்சாண்ட் இப்படி தான் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற சூப்பரான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் இருந்திருக்கும். ஸோ 2-3 நாளாக இந்த சூட்டை கவர் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த யூனிட் நடக்குது அப்படிங்கிறது. முருகன் குரூப்போட வெப்சைட் லிங்க், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக், யூடியூபோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரியான எம்சாண்ட், பீசாண்ட் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா காலையில் ஆர்டர் பண்ணால் ஈவினிங்கே டெலிவரி பண்ணுறாங்க. ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி சிஸ்டம் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். இந்த வீடியோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோக்கு சிவில் சிம்பிள் யூடியூப் செக் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக இதுக்கான வீடியோஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலின் சதுரை. பை.